அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செஸ்ஸை பற்றி தான். செஸ்ஸுடைய ஃபுல் விரிவாக்கம் நான் சொல்ல போகிறேன். செஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய புது விதமான ஐடியாக்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 7 டைட்டிலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து செஸ் அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் வந்து செஸ் மூவ்ஸ், தேர்டு வந்து செஸ் ரூல்ஸ், ஃபோர்த்து செஸ் கேப்சர், ஃபிஃப்த்து பவன் ப்ரொமோஷன், சிக்ஸ்த்து கேஸ்டில் ரூல்ஸ், செவன்த்து செக்கு செக்மேட். இந்த 7 டைட்டிலை பற்றி தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேம் ரொம்ப ஈஸிங்க. நம்ம இது ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்தில் வந்து 2 நாட்டுக்கிடையே சண்டை போர்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்ல போகிறேன். 2 நாட்டுக்கிடையே சண்டைங்க. இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பசங்களுக்குலாம் ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் தான் கதையை இன்ட்ரெஸ்டாக கவனிப்பாங்க. ஸோ அதனால் நான் செஸ்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செஸ் போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 8 கட்டம் இருக்குங்க இந்த சைடு. அதே மாதிரி இந்த பக்கமும் 8 சைடு கட்டம் இருக்குங்க. மொத்தமாக வந்து 64 கட்டம் இருக்கும். அதாவது 64 கட்டம் இருக்குங்க. இந்த கட்டத்தில் ஒயிட் கட்டம் வந்து 32வும் பிளாக் கட்டம் வந்து 32 அப்படின்னு இருக்கும். அதில் வந்து தடப்படை, யானைப்படை, குதிரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படை இருக்கும். அதாவது சிப்பாயை தான் நம்ம தடப்படைன்னு சொல்லுவாங்க, இது யானைப்படைன்னு சொல்லுவாங்க, இது குதிரைப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 படையும் பாதுகாக்கிறதுக்காக மந்திரி இருப்பாரு. இந்த மந்திரியை மேனேஜ் பண்றதுக்காக ராஜா ராணி இருப்பாரு. ராஜா இருந்தாலே கண்டிப்பா ராணி இருப்பாங்க. ராஜா கதை சொல்லும் போது கண்டிப்பா ராணி இருந்தா தானே துஷ்டு. அதனால கண்டிப்பா இவங்க 2 பேரும் இருக்கணும். ராஜாவை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இத்தனை படைகளும் இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டும் இந்த ராஜாவை பாதுகாக்கிறதுக்கும் இத்தனை படைகளும் இருக்குதுங்க. வந்து நம்ம ராஜாவை ஒண்ணு மட்டும் இவர் வந்து ஜெயிச்சு தூக்கிட்டாருன்னா இப்ப இந்த நாட்டுக்காரங்க எல்லாருமே இவங்க நாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. இதே வந்து இவங்க வந்து இந்த நாட்டு இவங்க வந்து இதுல அடிச்சு தூக்கிட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. இல்ல யாரை தூக்க போறாங்கன்றதுதான் விளையாட்டுடைய துஷ்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க சண்டை போறோம்னா சிப்பாய்க தான் முன்னணிப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து படையில சண்டை போடவே முன்னாடி போவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே மூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு விதத்துல மூவ் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோடைய பேருங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து விளையாடுறதை பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேர் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இது என்ன பேருன்னு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் விளையாட மூவ் பண்றதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 8 கட்டம் இருக்குங்க. இதுக்கு 8 கட்டத்துல தான் நம்ம வந்து பெரிய படைங்கள்லாம் வைக்க போறோம். இதுல வந்து சிப்பாய் படைங்களை வைக்க போறோம். இந்த 8 மீதி இருக்கிற 8 கட்டத்துல சிப்பாய் படை வைப்போம். இந்த 8 கட்டத்துல தான் நம்ம பெரிய படைங்களை வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் யானைப்படைன்னு சொல்லுவாங்க. இது வந்து யானைப்படை. இது வந்து யானைன்னு ஷார்ட்டா சொல்லிக்கலாம். நம்ம தமிழ்ல பொறுத்த வரைக்கும் இது யானைப்படை, யானைன்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல வந்து இது ரூக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து மேல வந்து டைட்டில்ல கூட வந்து போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இது ஆங்கிலத்துல வந்து ரூக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த 2 கார்னர்ல தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைக்கணும். இந்த சைடு வச்சாச்சு, இந்த சைடும் கார்னர்ல வைக்கணும். அதே மாதிரி இது 2 காயின் இருக்கும், 2 ரூக் இருக்கும். யானை வந்து 2 இருக்குங்க. இது இந்த கார்னர்ல வச்சிடணும். அடுத்ததா வந்து இது மூவ் பண்றது அடுத்ததுல சொல்றேன். நான் பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் இது எப்படி மூவ் பண்றது நான் அப்புறம் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூக் பத்தி இந்த கார்னர்ல வைக்கணும். இது பேரை வந்து யானைப்படைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து இது குதிரை, அதாவது குதிரைப்படை, குதிரைன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா தமிழ்ல. இதே வந்து ஆங்கிலத்துல வந்து நைட்டுன்னு சொல்லுவாங்க, நைட். இதுவும் 2 இருக்கும். இது வந்து யானைப்படைக்கு பக்கத்துல இந்த சைடும் இந்த சைடு இருக்கும். ஒண்ணு ஒயிட்ல இருக்கும், ஒண்ணு பிளாக்ல இருக்கும். இது பிளாக்ல இருக்கு, ஒயிட்ல இருக்கு. இந்த மாதிரி ஆப்போசிட்டா தான் வைக்கணும். இப்ப அடுத்ததா வந்து இது வந்து பிஷப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து மந்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த சைட்ல வைக்கணும். ஒண்ணு ஒயிட்ல வைக்கணுங்க, ஒண்ணு பிளாக்ல வைக்கணும். இந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம்
நம்ம ராஜா. இதை தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது எந்த சைடு வைக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு, இது இப்படி வைக்கவா இப்படி வைக்கவான்றது நிறைய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து ஒயிட் காயின்னா கண்டிப்பா வந்து குயின் வந்து ஒயிட் காயின்னா ஒயிட் காயின்ல தான் வைக்கணும். இப்ப இந்த ராஜாவை இதுல வைக்கணும். இது முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராஜாக்கு நேரா வந்து ராணி தான் இருக்கணும். ராஜாவை இப்படி மாத்தி வச்சிடக்கூடாது ஆப்போசிட் காயின். இது மெயின் பார்க்க வேண்டியது. இப்ப ராஜா இது ஒயிட் காயின்னா ராணியை ஒயிட் காயின்ல தான் வைக்கிறோம். அதே மாதிரி ராஜா எங்க இருக்காரோ அதே இடத்துக்கு நேரா வந்து ராஜா இருக்கக்கூடாது. இந்த அந்த இடத்துல வந்து ராஜாக்கு நேரா ராணி தான், அதாவது குயின் தான் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ராஜா இருக்கிறாங்க, இதுக்கு நேரா வந்து நான் குயின் தான் வச்சிருக்கிறேன். ராஜா நேரா இருக்கக்கூடாது. அதுதான் மெயினா காயின் வைக்கும் போது பார்த்து வைக்கணும். இதுதான் பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் தப்பு பண்றாங்க. வைக்கிறது எந்த பக்கம்னு ராஜா ராணி கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ராஜா நேரா வைக்க கூடாது. இதுதான் செஸ்ஸுடைய ரூல்ஸ், மெயினான ரூல்ஸ். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஆட்டம் நல்லா கரெக்டா இருக்கும். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜான்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஆங்கிலத்துல வந்து குயின் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து ராணின்னு சொல்லுவாங்க. இந்த ராணி தான் எல்லாரும் ஆள வேண்டியதுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த செஸ்ஸிலே வந்து ரொம்ப மெயினானது. இந்த ராணி தான் வந்து முக்காசி ராஜாவை பாதுகாப்பாது. அது விளையாடும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம காயின் எங்க வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இதோடைய நேமும் நம்ம சொல்லிட்டோம், வேணா திரும்ப சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொன்னா யானைப்படை, குதிரைப்படை, மந்திரி, ராஜா, ராணி, மந்திரி, குதிரை, யானை. இதே ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரூக்கு, நைட், பிஷப், கிங், குயின், பிஷப், நைட், ரூக். இது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சிப்பாயின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல சோல்ஜரு, பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 காயின் இருக்கும். எல்லாமே 2 காயின் இருக்கும். ராஜா ராணி மட்டும்தான் ஒன்னே ஒன்று இருக்கும். இதெல்லாம் 2 இருக்கு. குதிரை 2, யானை 2, பிஷப் எல்லாம் 2 இருக்கும். ஆனா ராஜா ராணி மட்டும் 1 தான் இருப்பாங்க. இந்த சோல்ஜர் மட்டும் 8 இருக்குங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த சண்டை ஃபர்ஸ்ட் வளர்ந்துன்னா இதுதான் வந்து சண்டை போட ஃபர்ஸ்ட் போய் நிற்கும். முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் பண்றதை சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடிக்கிற காயினை வந்து நான் அடுத்த வாட்டி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மூவ் பண்றதை தான் நான் இப்போ எல்லாம் இதெல்லாம் எப்படி மூவ் பண்ணும் அப்படின்றத மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் இப்போ சொல்ல போறேன். இப்போ 1 2 3 4 இந்த 4 கட்டம் வரைக்கும் இந்த ஒயிட் காயின் இது. இந்த சைடு வந்து 1 2 3 4 இந்த 4 கட்டம் வந்து அவங்களுடைய இடம் வரையும் சொல்லுவாங்க. அதாவது இவங்க நாடு இந்த சைடு, இவங்க நாடு இந்த 4 கட்டம், இதுதான் இவங்க நாடு. இந்த பார்டருக்கு அப்புறம் அவங்க நாடு அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து மொத்தம் 8 கட்டம் இருக்கும். இந்த 4 கட்டம் நம்மளுது, இன்னும் ஒரு 4 கட்டம் அவங்களுது. இப்போ நம்ம கட்டத்துக்குள்ள இந்த சிப்பாய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டெப்புக்குள்ள எடுத்து கூட வைக்கலாம், இல்லை ஒரு கட்டம் கூட மூவ் பண்ணலாம். அது அவங்க இஷ்டம். காயினை எப்படினாலும் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம இடத்துக்குள்ள நம்ம எவ்வளோ ராஜ்யனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சிப்பாய் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்பும் எடுத்து வைப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இது இவங்க கட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 ஸ்டெப்லாம் எடுத்து வைக்க முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அவங்களால எடுத்து வைக்க முடியும். ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ள போகும்போது பயந்து தான் போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அவங்க ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்க முடியும். உடனே இங்கேருந்து அவங்க 2 ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கள வரைக்கும் தான் அவங்களுடைய நாடு. ஸோ அதனால இவங்க நாட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பயந்து தான் உள்ள போகணும். அதனால ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போகணும். இவங்க நாட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்டெப்பு தான் உள்ள வச்சு போகணும். ஓகே, இவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வந்து இதோடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சிப்பாய் எல்லாமே அதே மாதிரி தான் இந்த இடத்து வரைக்கும் அவங்க இது வரைக்கும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அதோடைய மூவ் அவங்க இது வரைக்கும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், அவங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் இந்த பகுதி மட்டும் அவங்க ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ண முடியும். இப்படி தான் மூவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணணும். இப்படி ஒன்றுனா தான் மூவ் பண்ணி போவாங்க.
ஓகே, இப்போ நம்ம சிப்பாயை பற்றி எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதுவே வந்து இப்போ யானைப்படை அது வந்து எப்படின்னா, யானை வந்து இப்படியும் அடிக்கும், இப்படியும் போகும், இல்லை இப்படியும் போகும். அதாவது இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த சைடும் போகணும், ஹாரிசான்டலாகவும் போகணும், வெர்டிகலாகவும் போகணும், இப்படியும் போகணும், இப்படியும் போகும். இந்த மாதிரி தான் யானை மூவ் பண்ணும். எப்படினாலும் மூவ் பண்ணிக்கும். ஆனால் இப்போ இந்த காயின் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும்போது இந்த யானை வந்து அவங்க இது வரைக்கும் இதுக்குள்ளே தான் போக முடியும், இதை தாண்டிட்டுலாம் போக முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யானையை பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் அது போக முடியும். ஆனால் ஒரு காயினை வந்து இப்போ நம்ம அவங்க காயினுக்குள்ளே சொல்கிறேன், நம்ம காயினும் இருந்தால் கூட இதை தாண்டி இப்படி மூவ் பண்ணி போக முடியாது. இதுதான் யானையுடைய பண்ண முடியாத ஒரு காரியம்னு சொன்னால் இதுதான் அது. இப்போ இதுக்குள்ளே வேணால் இப்படி போகலாம், இது இல்லை அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட இப்படி மூவ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த காயின் வரைக்கும் இங்கே இருக்குன்னா இது வரைக்கும் தான் மூவ் பண்ண முடியும். இல்லை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காயின் இது வரைக்கும் அவங்க மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் யானையுடைய மூவ் பண்ணுறது, தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் காயின் அடிக்கிறது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இது மூவ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி போகும், இந்த கட்டத்தில் இருந்தால் இப்படி போகும், இந்த இப்படி போகும். இதுதான் யானையுடைய வேலை. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அவ்வளோதான். ஆனால் நம்ம காயின் இங்கே இருக்கும்போது அதனால் மூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த காயின் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால மூவ் பண்ண முடியும். ஆனால் கிராஸாக மட்டும் மூவ் பண்ண முடியாது. இதனால நேராக இப்படி ஒன்று ஸ்ட்ரெயிட் பார்வை அப்படி சொல்லுவாங்க, யானை வந்து நேராக தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேராக தான் எது வந்தாலும் செயல்படுத்து. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சைடில் கிராஸாலாம் போகவே முடியாது. அதனால் இப்படி நேராக மட்டும்தான் யானையால் முடியும். இதுதான் யானை. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம குதிரையை பார்க்க போகிறோம். குதிரையை பொறுத்த வரைக்கும் இதோடைய மூவ் எப்படின்னா 1 2 நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 2 கட்டம் இருக்கணும். 1 2 அதுக்கப்புறம் இந்த சைடு போவா இந்த சைடு போவான்றது அதோடைய தீர்மானம். அதாவது இப்போ இங்கே இருக்கு நான் காயின் 1 2 3 இப்படி போகலாம், இல்லை 1 2 3 இப்படி போகலாம், அதோடைய இஷ்டம். இப்படியும் போகும், இல்லை இப்படியும் போகும். ஆனால் ஃபஸ்ட்டு 2 கட்டம் 1 2ன்னு இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக 2 கட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பக்கமாக முடிவு பண்ணணும். இல்லை ஒன்று இந்த பக்கம் ஒன் பக்கம் வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. அதாவது ஒன்று வந்துட்டு இந்த பக்கம் 1 2 அப்படி எல் ஷேப்பில் எடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக 2 கட்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை தீர்மானிக்கலாம், இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமான்றதை அது தீர்மானிக்கலாம். இப்போ இது வந்து இந்த சைடுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சென்ட்ரு பகுதியில் இருக்குது. எப்படி இது சென்ட்ரு பகுதியில் இருக்குது அப்படின்னா 1 2 3 இதை பாருங்கள். இப்போ நான் உதாரணம் இது வந்து சும்மா சிப்பாக வைக்கிறேன். இந்த பக்கம் இப்படி இப்படி, இந்த பக்கம் அடுத்து இங்கே பாருங்கள், இப்படி இப்படி இப்படி, அப்புறம் இப்படி இப்படி இப்படி, அதுக்கப்புறம் இப்படி இப்படி இப்படி, இப்படி இப்படி இப்படி, அதுக்கப்புறம் இப்படி 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 இப்படி. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடுக்கெல்லாம் அது மூவ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சென்டரில் இருந்துச்சுன்னா இதோட வேலைப்பாடு வந்து சென்டரில் வந்துட்டாங்கன்னா எல்லா பக்கமும் ஆட்டோமேட்டிக்காக தாக்குவாங்க. இவங்களுடைய ரொம்ப முக்கியமானது இந்த காயின் தான். குதிரைக்கு எப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணி நல்லா மூவ் பண்ணலாம். இதை வச்சு நிறைய காயின் அடிக்கிறதுக்கு ஆப்போசைடு உள்ள காயின் நல்லா அடிக்கலாம். ஒன்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி. ஆனால் 2 ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா இந்த மாதிரி இந்த 2 ஸ்டெப்பு எடுத்துட்டு தான் அவங்க லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கணும். இப்போ இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்டெப்பு எடுத்துட்டாங்களா, எடுத்ததுக்கப்புறம் தான் லெஃப்டா ரைட்டான்னு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 2 ஸ்டெப்பு எடுத்துட்டாங்களா, லெஃப்டா ரைட்டான்னு பார்க்குறாங்க. 2 ஸ்டெப்பு எடுத்துட்டாங்களா, லெஃப்டா ரைட்டான்னு பார்க்குறாங்க. இப்படி பார்த்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த காயினை மூவ் பண்ணுவாங்க. இது நான் மூவ் பண்ணுறது மட்டும் தான் சொல்கிறேன். இதை வந்து இதே வந்து பிளாக் காயினாக இருந்துச்சுன்னா அத்தனையும் அவங்க அடிக்கலாம்.
அதை அடுத்த இதில் வந்து வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காக தான் அப்படி வச்சு காமிச்சேன் ஒயிட்டில். இப்போ இவங்கனால எப்படி மூவ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த குதிரை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 1 2 லெஃப்டா ரைட்டா. ஆனால் ஒரு ஸ்டெப்பு இங்கே ஒன்று வந்துட்டு இங்கிட்டு 2 ஸ்டெப்பு பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நேராக 2 ஸ்டெப்பு எடுத்துட்டு அவங்க எந்த பக்கம்னாலும் திரும்பிக்கலாம். ரைட் சைடு போகலாமா லெஃப்ட் சைடு போகலாமான்றது அவங்க தீர்மானம். அதே மாதிரி தான் இந்த சைடும் அவங்களும் குதிரை வந்து இந்த பக்கமாக 2 ஸ்டெப்பு வந்து இந்த பக்கமாக அப்படின்றத மாறிக்கலாம். இதுதான் குதிரையுடைய மூவ். ஃபஸ்ட்டு யானை இப்படி போவோம்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த காயினை தாண்டி யானை போக முடியாது. காயின் மூவ் பண்ணி போனாதான் இது கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணலாம். இது யானையுடைய வேலை. ஆனால் குதிரை மட்டும் நீங்கள் இந்த காயின் இருந்தால் கூட நம்மளால் இப்படி ஜம்ப் பண்ணி மூவ் பண்ண முடியும். இதுதான் இது எல்லாத்துக்கான பவர், அதிகமான பவர்னு சொல்லலாம். இது யானையால் செய்ய முடியாதது, இந்த மந்திரியால் செய்ய முடியாதது இந்த குதிரை செய்யும். எல்லா காயினும் நான் சொல்கிறேன். ராணி கூட அந்த பவர் இருக்காது. ராணிக்கு எல்லா பவர் இருக்கும், ஆனால் குதிரை பவர் மட்டும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா இது வந்து இந்த காயின் முன்னாடி இருக்கிறத அப்படியே தாண்டிட்டு கூட அதை ஜம்ப் பண்ணி எங்கேனாலும் போகும், மூவ் பண்ணும். ஆனால் யானைக்கு அந்த மாதிரி மூவ் பண்ண முடியுதா? மூவ் பண்ண முடியாது. இதுதான் குதிரையுடைய வேலை. அடுத்து வந்து நம்ம மந்திரியுடைய வேலை என்னன்னா, இப்போ அவங்க வந்து சைடு தான் இவங்க வந்து கிராஸ் பார்வையில் தான் வேலை செய்வாங்க. அதாவது சைடு இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் தெளிவாக எடுத்து காட்டுறவங்க அவங்கனால இப்படி தான் இப்படி இவங்களுடைய வேலை வந்து இப்படி தான் போகும். நான் சும்மா சிப்பாய் வச்சு காட்டுறேன், அதுக்காக சிப்பாய் கிடையாது. சிப்பாய் வந்து மந்திரி இல்லை. இப்போ இது வந்து மூவ் பண்ணுறது எப்படி போகும் அப்படின்றத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மந்திரி இப்படி தான் மூவ் பண்ணி போவாங்க. இந்த பக்கம் இப்படி தான் மூவ் பண்ணி போவாங்க. அவங்கனால எப்படின்னா இப்படி போவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இப்படி போவாங்க, இப்படி தான் போவாங்க. உங்களுக்கு தெரியுதுக்காக அடிக்க வச்சேன், இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மந்திரி வந்து அவங்களால இப்படி போக முடியும், இப்படி தான் போகணும். லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் போகலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சிப்பாய் இருந்துச்சுன்னா அவங்களால இதை தாண்டி இப்படி போகவே முடியாது. இந்த சிப்பாய் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கூட போயிடலாம். ஆனால் இந்த சிப்பாயை வந்து இங்கே இருந்துச்சுன்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது. 2 சிப்பாய் இந்த பக்கம் இருந்தால் அவங்களால இப்போ மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் அவங்க லாக் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால மூவ் பண்ணவே முடியாது. குதிரை மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது. இவங்களால இப்படி ஜம்ப் பண்ணி போக முடியாது. இதுதான் இவங்களுக்குள்ள வித்தியாசம். இவங்க இல்லை இவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக இப்படி கிராஸாக அடிக்கலாம். இதுதான் இவங்களுடைய வேலைப்பாடு. இப்போ இவங்க மூவ் பண்ணுறத உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க வந்து ஒயிட்டில் இந்த பாருங்க, இவங்க வந்து ஒயிட்டில் இருக்கும்போது இந்த மந்திரி வந்து பிளாக்ல இருப்பாங்க. இந்த குதிரை வந்து பிளாக்ல இருக்கும்போது இந்த குதிரை வந்து ஒயிட்ல இருப்பாங்க. இந்த யானை வந்து ஒயிட்ல இருக்கும்போது இந்த யானை வந்து பிளாக்ல இருப்பாங்க. இதுதான் ஆப்போசிட்டா. இவங்க வந்து ஒயிட் சைடு இருக்கிற காயினை மட்டும்தான் அடிக்க முடியும். இப்போ ஒயிட் இருக்கிற மட்டும்தான் அவங்க வந்து என்ன சொல்றது, இந்த பக்கம் ஒயிட் பக்கமாக வந்து ஒயிட் இருக்கிற கட்டத்து பக்கம்தான் இவங்க வந்து அடிக்க முடியும்னு சொல்ல, மூவ் பண்ண முடியும். ஒயிட் இருக்கிற பக்கம்தான் அவங்க மூவ் பண்ண முடியும். இவங்கனால பிளாக் இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இவங்க வந்து பிளாக் இடத்துல மட்டும்தான் மூவ் பண்ணி போவாங்க. இவங்கனால ஒயிட் இடத்துல வந்து மூவ் பண்ணி போக முடியாது. இதுதான் இவங்க 2 பேருக்கு வித்தியாசம். ஓகேவா? அதனால தான் ஒன்று ஒயிட்டு ஒன்று பிளாக்கு அப்படின்னு இருக்குது. இதுதான் வித்தியாசம். வந்து ஃபஸ்ட்டு யானையை பார்த்தாச்சு, அடுத்ததாக குதிரையை பார்த்துட்டோம், அடுத்து மந்திரியை பார்த்துட்டோம். இந்த 3 இதுவும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ராணியை பற்றி பார்க்க போகிறோம். ராணியை வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருடைய பவர் இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு குதிரையுடைய பவர் மட்டும் இருக்காது. அவங்க குதிரை அப்படி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி அவங்களால போக முடியாது. எப்படி மூவ் பண்ணுவாங்கன்றது பார்க்கலாம். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ராணி வந்து யானை மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா இப்படியும் மூவ் பண்ணுவாங்க, அவங்களால இப்படியும் மூவ் பண்ண முடியும். ஓகேவா? யானை மாதிரி மூவ் பண்ணுவாங்க,
இந்த பக்கமும் மூவ் பண்ணுவாங்க, இப்படி மூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்திரி மாதிரியும் மூவ் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிராஸாகவும் அவங்களால மூவ் பண்ண முடியும், இந்த மாதிரி கிராஸாகவும் மூவ் பண்ண முடியும். இந்த ராணினால இந்த 2 பவர் வச்சும் அவங்களால இப்போ இந்த 2 பவர் எப்படி மூவ் பண்ணுமோ அந்த பவர் இவங்க இந்த ராணிக்கிட்ட இருக்கு. அதாவது மந்திரி பவரும் யானைடைய பவரும், இந்த 2 பவரும் இதுக்கிட்ட ராணிக்கிட்ட இருக்கு. ஸோ சொல்றது ஆப்போசைடு உள்ள ராஜாவை தாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காயினில் ரொம்ப பாதுகாக்க வேண்டிய விஷயம்னா ராஜாக்கு அதுக்கு அடுத்துதான் வந்து ராணியை தான் நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா இதை நம்ம ஆரம்பத்தில் அவங்க அடிச்சிட்டாங்க தூக்கிட்டாங்கன்னா நம்ம எந்த இதுவும் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் காயினுக்கு முக்கியமானது என்னன்னு சொன்னேன்னா ராஜாவை வந்து ஆப்போசைடு உள்ள ராஜாவை தாழ்த்துறது இந்த ராணியாக தான் இருக்கும். ஸோ இந்த ராணியை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக சேவ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக அவங்கள தாக்கிடலாம். அதனால் இதுக்கு வந்து 2 பவர், யானையுடைய பவரும் இருக்குது, மந்திரியுடைய பவரும் இந்த ராணிக்கு இருக்குது. அதனால் இப்படி கிராஸாகவும் போகும், அது இப்படி வெர்டிக்கலாகவும் முடியும், எப்படி இப்படி ஹரிசாண்டலாகவும் போக முடியும். அதுதான் இது வெர்டிக்கலும் ஹரிசாண்டலாக அதனால் மூவ் பண்ண முடியும். இதுதான் ராணியுடைய மூமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஆனால் இந்த குதிரையால் மட்டும் இவங்களால பண்ண முடியாது. குதிரை வந்து எப்படி பண்ணுது, இங்கேருந்து இங்கே இப்போ இப்படி இருந்து ஜம்ப் பண்ணுது. அதனால் மட்டும் அந்த குதிரை மாதிரி மட்டும் இதனால் ஜம்ப் பண்ண முடியாது. இதுதான் ராணியுடைய பவர். அதே மாதிரி தான் யானையுடையும் மந்திரியுடைய பவர் மாதிரி தான். முன்னாடி காயின் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களால இப்படி அழகாக கிராஸ் பண்ண முடியும். அந்த காயின் இருந்தால் அவங்களால கிராஸ் பண்ண முடியாது. நம்ம காயினே இருந்தால் கூட அவங்களால கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் குதிரை அப்படி கிடையாது, இது இப்படி அழகாக ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜம்ப் பண்ணிடுது. அதே மாதிரி தான் ராணிக்கும் இந்த மாதிரி அந்த காயின் இல்லாமல் இருந்தால் அவங்க இடத்துக்கு எங்கேனாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு அவங்க மூவ் பண்ண முடியும். அவங்களால இப்படியும் மூவ் பண்ணலாம், இல்லை அவங்களால இப்படியும் மூவ் பண்ணலாம். ஆனால் குறுக்க நம்ம காயினும் இருந்தால், நம்ம காயினை சொல்கிறேன் நான், அவங்க காயின் வரும்போது அடிக்கும்போது அப்புறம் சொல்கிறேன், நம்ம காயினே குறுக்க இருந்தால் அவங்களால இவ்வளோ தூரம் தான் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க காயின் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம காயினும் இவ்வளோ தூரம் தான் மூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம காயின் தடங்களாக இருந்துச்சுன்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. இது வரைக்கும் நம்ம யானைப்படையை பார்த்தோம், குதிரைப்படையை மூமெண்ட்டை பார்த்தோம், மந்திரியுடைய மூமெண்ட்டை பார்த்தோம், ராணியுடைய மூமெண்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக பார்க்க வேண்டியது இந்த சிப்பாய். இது கூட நம்ம மூமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம இந்த ராஜாவுடைய மூமெண்ட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. இவத்துக்கே வந்து இது வரைக்கும் அவர் ராஜாவாக இருக்காரு. ஆனால் இவரால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தூரம்லாம் வந்து மூவ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டெப்பு தான் இவரால் மூவ் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு சொல்ல முடியாது, இந்த இடத்துல வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ராஜாவுடைய மூமெண்ட் எதுனா இந்த 9 பாக்ஸ் மட்டும்தான். அதாவது இது இப்போ சென்ட்ரலில் இவர் இங்கே இருக்காருன்னா இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் 3, அதாவது 9 பாக்ஸ் மட்டும்தான் அவரால் மூவ் பண்ண முடியும். அதாவது அந்த என்ன பண்ணுவார்னா இப்படி கிராஸாக போவார். அதாவது அவரால் இப்படி ரொம்ப தூரம் போக முடியாது. எப்படின்னா இந்த ஒரே ஒரு பாக்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த 9 பாக்ஸ் தான் அவருடைய வேலி மாதிரி சொல்லலாம். அவருடைய என்ன சொல்கிறது, அவர் ஆள வேண்டிய இடம்னு சொல்லலாம், இந்த இடத்துக்குன்னு சொல்லலாம். இப்போ பாரு, அவர் இப்படி கிராஸ் பண்ணலாம், இல்லை இப்படி கிராஸ் பண்ணலாம், இல்லை இப்படி கிராஸ் பண்ணலாம், இல்லை இப்படி கிராஸ் பண்ணலாம், இப்படி கிராஸ் பண்ணலாம், இப்படி கிராஸ் பண்ணலாம், இப்படி கிராஸ் பண்ணலாம். இவனால் இந்த 9 கடத்தை தவிர அவரால் இந்த பக்கம் மூவ் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு நான் காயின் வச்சு கூட காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக தெரியுன்றதுக்காக நான் காயின் வச்சு காட்டுறேன். ஸோ ராஜாவுடைய மூமெண்ட்டு இந்த இடத்துக்குள்ளே தான். இது வந்து ராஜா எப்படி மூவ் பண்ணாருன்னு உங்களுக்கு காட்டுற இடம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக, தெளிவாக புரியணும், 9 கட்டம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சிப்பாக வச்சு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், இவங்களுடைய மூமெண்ட் எது, இந்த 9 கட்டம் தான் இவங்களுடைய மூமெண்ட். வேறு அவங்களால வந்து என்ன சொல்கிறது, இப்படி 2 ஸ்டெப்பு தாண்டி அவங்களால போகவும் முடியாது. காணி இருந்தாலும் சரி, காணி இந்த பக்கம் இல்லைனாலும் சரி, அவரால் 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது. அவர் இந்த கட்டத்தில் இருக்காருன்னா அவரால் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்க முடியும். கிராஸாக கூட எடுத்து வைக்கலாம், இப்படி பக்கத்தில் கூட வைக்கலாம். ஆனால் அவரால் 2 ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியாது.
ராஜாவா இருந்து அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இல்லை. ராணிக்கு இருக்கிற பவர் கூட இவருக்கு இல்லை. இவர் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ராஜா மாதிரி ஒரு இடத்துல உட்காருவார், ஒரு இடத்துல மூவ் பண்ணுவார், அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஆனா ராணிக்கு இருக்கிற பவர் கூட ராஜாக்கோ இல்லை மந்திரிக்கு இருக்கிற பவரை, குதிரை இருக்கிற பவரை, யானைக்கு இருக்கிற பவர், இது எதுவுமே அவருக்கு இருக்காது. ஏதோ அவருடைய வேலை என்ன சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத நான் உங்களுக்கு 9 ஸ்டெப்புன்னு சொல்லிட்டேன். சப்போஸ் அவர் இப்படி இருக்காருன்னா, அதாவது இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9 கட்டம் தான் அவருடைய வேலி. இந்த பக்கம், 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 அதாவது இந்த பக்கம் அவருடைய வச்சுக்கிறோம். இது இந்த பக்கம் அவருடைய இடம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். இதுதான் அவருடைய இடம். முடிஞ்சா? இது இந்த இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு இதுதான் வேலி. வேறு எந்த பக்கமும் அவரால் மூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல, இந்த சிப்பாய் இருக்கிற இடத்துல தான் மூவ் பண்ண முடியும். அவங்களுக்கு அடையாளத்துக்காக நான் வச்சு காட்டுறேன். இதுவே சப்போஸ் ராஜா இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இருங்க, அவர் மூவ்மெண்ட் எதுனா இதுதான், இதுதாங்க. இந்த சைடு அவங்களால இல்லை அவருக்கு என்ன சொல்றது, சுற்றி வந்து 5 பாக்ஸ் மட்டும் தான் அவர் மூவ் பண்ண முடியும் இந்த இடத்துல இருந்தா. ஏன்னா இந்த பக்கம் அவருக்கு பாக்ஸ் இல்லை, 9 பாக்ஸ் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு மூமெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால அவர் இந்த பக்கம் இருந்தாலும் இப்படி தான் ஒரு மூமெண்ட்ல தான் இருப்பார். இப்படி போவார், இப்படி போவார், இப்படி போவார், இப்படி போவார், இப்படி போவார். இதுதான் இவருடைய மூமெண்ட். அதே மாதிரி இந்த சைடு இருந்தால் கூட அவருடைய மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். இப்படி பாருங்க, இப்படி போவார், இப்படி போவார், இப்படி போவார், இப்படி போவார், இப்படி போவார். இதுதான் இவருடைய மூமெண்ட். ராஜா வந்து இப்போ கார்னர் சைடு வந்துட்டாருன்னா அவர் மூவ் வந்து 3 சைடு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சைடில் மூவ் பண்ணுவார், இந்த சைடில் மூவ் பண்ணுவார். ராசாவும் ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணுவார். ஆனால் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும், 2 ஸ்டெப்லாம் மூவ் பண்ண முடியாது. கார்னருக்கு ஒரு ராஜா வந்துட்டா கூட அப்படி தாங்க, சேம் அதே ப்ரொசீஜர் தான். ராஜா வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுவார், இந்த பக்கம் மூவ் பண்ணுவார், கிராஸாக மூவ் பண்ணுவார். இதே மாதிரி தான் 4 கார்னர் முனைக்கும் வந்து ராஜா இதே மாதிரி தான் மூவ் பண்ணுவார். அவ்வளோதாங்க. இப்போ ராஜாவுக்கு என்ன மூவ்மெண்ட்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, இப்போ ஒரு காயினை இப்படி தொட்டுட்டு நம்ம இதை மூவ் பண்ண போவோம். சே இதில் வேணாம், இது நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த மாதிரி அதை ஒரு காயினை தொட்டுட்டு இன்னொன்று காயினை அடிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காயினை நம்ம தொட்டுட்டோம்னா எந்த காயினை ஃபஸ்ட்டு தொடுறோமோ அந்த காயினை தான் அவங்க மூவ் பண்ணணும். அதாவது இப்போ இந்த காயினை தொட்டுட்டாங்கன்னா இந்த காயின் தான் அவங்க அடிக்கணும். மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, காயின் அடிக்கிறதா இருந்தாலும். அதுக்காக இதை தொட்டுட்டு இல்லை இது தொட்டுட்டு இது வேணாம் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் செஸ் ரூல்ஸில் அலோடே கிடையாது. அப்படி பண்ணாலும் ஆப்போசைடு உள்ளவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. இது முக்கியமாக செஸ் ரூல்ஸில் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த ரூல்ஸ் வந்து என்னென்னா, இப்போ ஒரு நேரம் வந்து இப்படி வந்து காயின் வைக்கும்போது இப்படி சாய்வாக இருக்கும், இதாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ஆப்போசைட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இந்த இதை இப்படி ஸ்டேட் பண்ணணும். நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம வாட்டில் இந்த மாதிரி தொட்டுட்டோம்னா, இல்லை நீங்கள் இதை தான் நீங்கள் காயின் தொட்டிங்க, இதை தான் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரூல்ஸ் மீற முடியாத சூழ்நிலை ஆகிடுவோம். அதனால் ஆப்போசைடு உள்ளவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி காயின் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசைடு உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம செய்யணும். இது வந்து செஸ்ஸில் 2வது ரூல்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று காயினை தொட்டுட்டோம்னா இன்னொன்று காயினை தொடக்கூடாது. ஒரு காயினை தொட்டோன்னா அந்த காயினை எந்த காயினை தொடுறோமோ ஃபஸ்ட்டு அந்த காயின் தான் நம்ம மூவ் பண்ணணும். 2வது அட்ஜஸ்ட் பண்ண போகும்போது நம்ம வந்து இப்படி விழுந்ததை காயினை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். இந்த 2 ரூல்ஸ் வந்து செஸ்ஸில் ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஸ்டேட் அளவுக்கு நம்ம விளையாடும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எப்படி அடிக்கணும் காயின் அப்படின்றத இந்த சோல்ஜரை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சோல்ஜர் எப்படி அடிக்கும், காயினெல்லாம் எதிராளியை வந்து எப்படி தாக்குது அப்படின்றது, எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கேப்சர்னா அது தாக்குறது. இப்போ சோல்ஜர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 வரைக்கும், இந்த 4 பாக்ஸ் வரைக்கும் இவங்குது.
மீதி இந்த இருக்கிற 4 பாக்ஸ் வந்து அவங்க ஆப்போசிட் உள்ளது. நம்ம 4 பாக்ஸ்க்குள்ள நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், இல்லை 1 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சு வைக்கலாம், அவங்க 1 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், அதோடைய அவங்களுடைய இஷ்டம். இப்போ எப்படி மூவ் பண்ணுறது நான் அவங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோ, நம்ம இடத்துக்குள்ள நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இப்போ அவங்கள அடிக்கலாமான்னா அடிக்கக்கூடாது, இவங்க வந்து அடிக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடியும். நேராக வந்து சிப்பாயை வந்து அடிக்க முடியாது, கிராஸாக மட்டும்தான் அவங்களால அடிக்க முடியும். இப்படி வேணால் அவங்க அடித்து தூக்கலாம். நீங்கள் இருக்கும்போது இவங்க நாட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. இவங்க காயின் முன்னாடி தடங்கள் ஆயிடுச்சு, இங்க வந்து எங்க ஏரியா உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்க நாட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சோல்ஜர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த நாட்டுக்கு. இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள வர முடியாது, நாமளும் அவங்க நாட்டுக்குள்ள போக முடியாது. இந்த சோல்ஜரால மூவ் பண்ணவே முடியாது. அவங்க அப்படி மூவ் பண்ணணும்னு நினைச்சா எப்படி மூவ் பண்ணி போகணும்னா, இப்போ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இவங்க இந்த காயை தூக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த உள்ள போகலாம், இதுக்குள்ள என்ட்ரியே உள்ள போகலாம். அப்படித்தான் மூவ் பண்ணி உள்ள போக முடியும். இதுதான் சோல்ஜருடைய வேலை. இவங்க அடிச்சுதான் இருந்தா கிராஸா மட்டும்தான் அவங்களால அடிக்க முடியும். அதாவது இந்த 2 பகுதி மட்டும்தான் அவங்களால அடிக்க போக முடியும். ஒன்று கிராஸா இது பண்ணுங்க, இப்படி அடிக்கலாம், இல்லை இந்த சைடு அடிக்கலாம், அவங்களோட இஷ்டம். லெஃப்டா ரைட்டான்றதை பார்த்து அவங்க அடிச்சுக்கலாம். இந்த ஆனால் வந்து இந்த மாதிரி இருந்தா அவங்கள நம்ம என்ட்ரி ஆகி உள்ள போக முடியாது, அவங்க லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் சோல்ஜருடைய வேலை. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஆப்போசைடு உள்ளவங்க இந்த இடத்த இவங்க அடிச்சிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு உள்ளவங்க இவங்கள அடிச்சு தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் சோல்ஜரை வந்து அடிச்சு நம்ம தூக்குறது. சிப்பாயை பொறுத்த வரைக்கும் கிராஸா மட்டும்தான் அடிக்க முடியும், இந்த ஃப்ரண்ட் பகுதியில் அடிக்க முடியாது. மூவ் பண்றது மட்டும்தான் அது ஃப்ரண்ட் சைடு இப்படி மூவ் பண்ணிட்டு போகும். ஆனா அடிக்கிறது மட்டும் கிராஸா தான் அடிக்கும். சிப்பாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி மூவ் பண்ணிடுச்சுன்னா அது பின்னாடி வரவே முடியாது. செஸ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி போயிட்டே தான் இருக்கணும், பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ இந்த 5 காயினும் இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணி இந்த சைடு போனாலும், இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், ராணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி முன்னாடி போனாலும் அவங்க ஆப்போசைடு சைடு போயிட்டா கூட திருப்பி அவங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். ஆனால் இந்த 4 காயினும் இதே மாதிரி முன்னாடி போயிட்டு திருப்பி பின்னாடி நம்ம இடத்துக்கே வந்துடலாம். ஆனால் சிப்பாயினால் மட்டும் ஒரு வாட்டி முன்னாடி போயிட்டா பேக் சைடு வரவே முடியாது. இது செஸ்ஸில் முக்கியமான ரூல்ஸு, இது யாரும் மறந்துடாதீங்க. தப்பி தவறி இதை பேக் சைடு கொண்டு வந்துடாதீங்க, ராங் ஆகிடும். முன்னாடி தான் அவங்க காய் அடிக்கணும்னா கூட முன்னாடி தான் அடிக்க முடியும், பின்னாடி அவங்க அடிக்க முடியாது. இது முக்கியமாக சிப்பாயை பற்றி தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். முக்கியமாக எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இது மட்டும்தான் சோல்ஜருடைய வேலை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத ஒன்று, நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது வந்து நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த 4 பாக்ஸ் வரைக்கும் தான், இந்த 4 பாக்ஸ் வரைக்கும் தான் நம்மளுது. 5வது பாக்ஸ்க்குள்ள அவங்களுக்குள்ள போயிட்டோம்னா வந்து இந்த ஒயிட் காயின் வந்து ஒரு 5th ரூல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்தாலும் நம்ம அடிச்சிடுவோம், ஓகேவா. அதே வந்து 2 கட்டம் வந்தாலும் நம்ம இப்படி கிராஸா வச்சு தூக்கிடலாம். இது பேர் இம்பாசன் ரூல்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இந்த காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க இந்த காயின் இருந்துச்சுன்னா அவங்க 5th ரேங்க்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாங்கன்னா இப்போ இம்பாசன் பண்ண முடியுமானா, இப்போ இம்பாசன் பண்ணலான்னா பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்கேருந்து 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சா மட்டும்தான் அவங்களால இம்பாசன் பண்ண முடியும். இப்போ எடுத்துடலாம். இதுவே வந்து அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து, இப்போ ஆல்ரெடி இங்கே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாங்கன்னா
ஆல்ரெடி அவங்க இங்கிருந்து அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம இம்பாசன் பண்ணி எடுக்க முடியாது. அதுவே அவங்க இங்கிருந்து அதாவது 2 கட்டத்துக்கு இப்படி 2 கட்டம் எடுத்து வச்சா மட்டும்தான் அவங்களால இம்பாசன் பண்ண முடியும். அதுவே வந்து நம்ம அவங்களும் அதே மாதிரி நம்ம இந்த சைடு வரலாம். இப்போ நான் உதாரணம் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க இப்போ நம்ம இந்த காயின் வரைக்கும் அவங்களுக்கு தான். இப்போ அவங்க இந்த நம்ம என்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்கன்னா இப்போ நான் 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சேன்னா இப்படி கேப்சர் பண்ணி தூக்கிக்கலாம். அதுவே வந்து ஆல்ரெடி வந்து இப்படி இருக்குன்னா ஆல்ரெடி இப்படி இருக்குன்னா இவங்க 5வது ஸ்டெப்பு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இப்படி இருக்குதுன்னா இவங்க இப்படி வைக்கும்போது அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா 2 ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அவங்களால இம்பாஷன் பண்ண முடியும். அதே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவங்களால இம்பாஷன் பண்ண முடியாது. இவங்களும் பண்ணலாம் அவங்களும் பண்ணலாம். 2 சைடும் நான் காட்டிட்டேன். இப்ப இவங்க வந்து இந்த ரோல இருந்தா மட்டும்தான் இவங்க பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க வந்து இந்த ரோ வரைக்கும் அவங்க வந்துட்டா மட்டும்தான் இவங்களால இம்பாஷன் பண்ண முடியும். அதுவே வந்து சப்போஸ் அவங்க வந்து இப்ப இங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க இம்பாசன் பண்ணா முடியுமானா முடியாது. அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அவங்க இப்படி வச்சுட்டு இம்பாசன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரோல் இருந்தா மட்டும்தான் அவங்களால இம்பாஷன் பண்ண முடியும். அதாவது நாட்டுடைய என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி இவங்களுடைய நாட்டுடைய என்ட்ரியில ஃபர்ஸ்ட் என்ட்ரியில வந்துட்டா அப்ப வேணா இம்பாஷன் அவங்களால பண்ண முடியும். அதுவே அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களால இம்பாஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 10th ரேங்க்ல இல்லாம அவங்க 6th ரேங்க் வந்துட்டாங்கன்னா இப்ப நீங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அவங்களால இம்பாஷன் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான ரூல்ஸ். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வேணா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இவங்க வந்து 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து அவங்க நாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்களால இம்பாசன் பண்ண முடியும். இந்த ரோல வந்து அவங்களால இம்பாசன் பண்ண முடியும். அவங்க இப்ப 2 ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. இப்படி வந்து இம்பாசன் பண்ணி எடுத்துடலாம். அதுவே வந்து ஒரு ஸ்டெப் அதாவது இவங்க இப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவங்களால இம்பாசன் பண்ணி எடுக்க முடியாது. இது 2வது ரூல்ஸ். இந்த லைன்ல மட்டும்தான் அவங்களால இம்பாசன் பண்ண முடியும். அதுவே அவங்க இந்த இதுல இருந்து இங்க வரைக்கும் போயிட்டாங்கன்னா இவங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அவங்களால இப்படி இம்பாசன் பண்ண முடியாது. இந்த லைன்ல மட்டும் அவங்களால இம்பாசன் பண்ண முடியாது. அதாவது இவங்களும் அதே மாதிரிதான். இந்த லைனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களால இம்பாசன் பண்ண முடியாது. இந்த லைன்ல இருக்கிற போது மட்டும்தான் அவங்களால இம்பாசன் பண்ண முடியும். இவங்க வந்து இந்த லைன்ல இருந்தா இவங்க இம்பாசன் பண்ணிக்கலாம். இந்த லைன்ல இருந்து அவங்க இம்பாசன் பண்ணிக்கலாம். இதுதான். இது அளவுக்கு தெளிவா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பாசன் ரூல் பத்தி தான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இது 5வது ஸ்டெப்புக்கு நம்ம இங்க இருந்து 5வது ஸ்டெப்புக்கு மூவாய் வந்துருச்சு. இது வந்து இங்க இருந்து இப்ப மூவாய் ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் இருந்திருக்குது. இப்ப இது இப்படி ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இம்பாசனே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீங்க இப்படி கிராஸ் பண்ணா கூட இப்படி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இது வந்து இங்க இருந்தனால ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுச்சு. அதனால இம்பாசன் கிடையாது. இதுவே இங்க இருந்து இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க இம்பாசன் பண்ணி எடுத்துக்கலாம் பிளாக் காயின். ஆனா அது நான் இங்கதானே இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் இவங்க இம்பாசன் பண்ண முடியவே முடியாது. இதுல தெரிஞ்சுக்கோங்க. 2 ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் இம்பாசன் பண்ண முடியும். ஒரு ஸ்டெப்ல மட்டும் பண்ணவே முடியாது. அதுவும் எந்த காயின் இம்பாசன் பண்ண போதோ அது வந்து நம்ம இந்த 5வது கட்டத்துல தான் வந்து இம்பாசன் பண்ண முடியும். 6வது கட்டத்துல வந்து இம்பாசன் பண்ணவே முடியாது. நல்லா தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, 5வது லைனுக்கு வந்து இப்ப இம்பாசன் ஆயிருக்கு. இப்ப இம்பாசன் லைன்ல வந்து நிக்குது. ஆல்ரெடி ஒரு காயின் இருக்கு. இதை வந்து இம்பாசன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்டெப் தானே எடுத்து வைக்குது. அதனால இம்பாசன் பண்ண முடியாது. அதுவே இது பண்ண முடியுமா? இது 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பா இம்பாசன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இம்பாசன் பண்ண முடியாது.
2 ஸ்டெப்பு எடுத்து வச்சனால இம்பாசன் பண்ண முடியும். இதுதான் ரூல்ஸு, இதுதான் இம்பாசன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இம்பாசன் ரூல் நம்ம பார்த்தாச்சு. இம்பாசன் ரூல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அது எப்படின்னா, இந்த யானை இப்போ இதுக்கு நேராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இது 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்குது. 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சா இம்பாசன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நம்ம இம்பாசன் பண்ணணும்னா இது ஸ்ட்ரெயிட்டாக ராஜாவை அடிச்சிடும். அப்போ இது இல்லீகல் ஆயிடும். அதனால இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இம்பாசன் பண்ண முடியாது. எந்தெந்த இடத்துல இம்பாசன் பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இம்பாசன் சாதா டைம்னா இப்போ நம்ம ராஜாக்கு எந்த ஆபத்து இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இம்பாசன் பண்ணலாம். ஆனா இப்ப ராஜா இந்த யானைனால ராஜா வீழ்த்தப்படுறதுனால நம்ம இம்பாசன் பண்ண முடியாது. இது 2 ஸ்டெப் வச்சா கூட நம்மளால இம்பாசன் பண்ண முடியாது. இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நீங்களே பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா யானை ராஜாவை தூக்கிடுவாங்க. அதனால இம்பாசன் பண்ண முடியாது. பார்த்த மாதிரி இதே மாதிரி ஆப்போசைடு நான் இப்ப நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப ஆல்ரெடி ஒயிட்டுக்கு எப்படி இம்பாசன் பண்ணணும்னு நான் பார்த்தேன். இப்போ பிளாக்குக்கு எப்படி இம்பாசன் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இப்போ 2 ஸ்டெப்பு மூவ் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். மூவ் பண்ணோன்னா இது இம்பாசன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இப்படி இம்பாசன் பண்ணும்போது இந்த யானை ராஜாவை தூக்கிடும். நம்ம ஏற்கனவே ஒயிட் கையில் பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி தூக்கிடும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இம்பாசன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இது 5th ரேங்க் இருக்கு. இது இந்த ஸ்டெப்ல இருந்து 5th ரேங்க் வரைக்கும் வந்துருச்சு. இந்த பான் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நாம இம்பாசன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம இம்பாசன் பண்ணணும்னா இந்த யானை ஸ்ட்ரெயிட்டா ராஜாவை தூக்கிடுவாங்க. அதனால இம்பாசன் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்டெப்புக்கு அது பண்ணாலும் நம்ம இம்பாசன் பண்ணக்கூடாது. ஷார்ட்டா சொல்லணும்னா நம்மளுக்கு இப்போ இம்பாசன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த எதுவும் சட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இம்பாசன் பண்ணலாம். நம்மளுக்கு இம்பாசன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆபத்து, ராஜா மூலியமா ஆபத்து வருதுன்னா நம்மளுக்கு அந்த இம்பாசன் பண்ணவே தேவையில்லை. இதுதான் பேசிக் ரூல்ஸ். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்க கரெக்டா விளையாடலாம். இதுதான் செஸ்ஸுடைய முக்கியமான ரூல்ஸ். இவ்வளவு டீப்பா நான் சொன்னது காரணம், உங்களுக்கு அந்த இம்பாசன் ரூல் தெரிஞ்சிச்சுன்னா அழகா இந்த சோல்ஜர் வச்சு நீங்க அழகா அடிக்கலாம். அதுக்கான இதுதான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பேசிக்கான ரூல்ஸ் பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோல்ஜர் ஒரு ப்ரொமோஷன் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொமோஷன்னா இப்போ இது இப்படியே ஒரு ஸ்டெப்பா அவங்க ஆடி விளையாடி ஏதோ ஒரு காயின் மூவ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டெப்பா இப்படி இந்த லாஸ்ட் என்ட்ரில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது எப்படின்னா இந்த லாஸ்டா 8வது கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க இப்ப இப்ப 4 காயின் வெட்டி இருந்தா கூட அவங்க இந்த 4 காயின்ல ஏதாவது ஒரு காயின் அந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மந்திரி, குதிரை, யானை இந்த 3 காயினையும் நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்து வைக்கும் போது இதுக்கு பேரு அண்டர் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதே நம்ம இந்த 3 காயில எதுவும் எடுத்து வைக்காம நான் வெறும் இது மட்டும் எடுத்து வைக்க சொன்னா இது குயின்னு சொல்லுவாங்க. குயினை நான் வைக்கப்படன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இதுக்கு 3த்துல ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சோம்னா அது அண்டர் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. இதை எடுத்து வச்சா குயின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வைக்கும்போது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது எப்படின்னா வெட்டி வச்சிருக்காங்கன்னா நம்ம கையில எடுத்துக்கணும். இந்த காயின் விளையாடும் போது நம்ம இதை தூக்கி வச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடாது. எப்படின்னா இதை எடுத்து கையில இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சிப்பாய இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காயின் வைக்கணும். இதுதான் ரூல்ஸ் படி விளையாடணும்னா இப்படிதான் விளையாடணும். இந்த காயினை இப்படி சும்மா இப்படி வச்சுட்டு கையெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆப்போசைடு விளையாடுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம இந்த காயினை அவங்க எங்க வச்சுக்கோ டக்குன்னு இந்த கையினை எடுத்துட்டு இப்ப இங்க இப்படி பிடிச்சிட்டு இது இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும்.
இதுதான் ரூல்ஸ், செஸ்ஸுடைய ரூல்ஸ். மெயினா ரூல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இதே வந்து நீங்க ராணி வச்சா கூட இந்த இடத்துல ராணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராணி இருந்தாங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா இவங்க அடிச்சு தூக்கிடுவாங்க. ஓகேவா? அதனால நம்ம இந்த ராணி வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல அவங்க ராணி இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ராணியை தூக்கி வைக்கலாம். நீங்க இல்லையா அந்த ராணி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த காயினை மூவ் பண்ணாதீங்க. இந்த ராணி எங்கேயாவது வேற காயினை அடிக்க போயிடுச்சுன்னா மூவ் பண்ணி போனா மட்டும்தான் நீங்க இந்த என்ன சொல்றது, இந்த காயினை இப்படி 8வது ஸ்டெப்புக்கு வச்சு இந்த காயினை நீங்க ராணியை வச்சுக்கோங்க. இல்லைன்னா அழகா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒவ்வொரு நாட்டத்தை கடந்து இவ்வளவு மூவ் பண்ணி இங்க போனதுக்கு அப்புறம் நீங்க அதை போய் ராணியை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம கஷ்டப்பட்டது அடிச்சது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது திரும்ப நம்ம வெட்டிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த காயின் ராணி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த இடத்துலயே இருக்கட்டும். சோல்ஜர் எதுவுமே செய்யாதீங்க. ஏதாவது காய் தாக்கும் போது பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது நான் ஆடுறது போது நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நிறைய பேர் தெரியாது. இந்த காயினை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் லாஸ்டா என்ன ஆகுன்றது யாருக்குமே நிறைய பேர் தெரியாது. பிகினர்ஸ்க்கு தான் சொல்றேன். தெரிஞ்சவங்க சரி, நான் எதுவும் நான் சொல்ல விரும்பல. நான் வந்து பிகினர்ஸ்க்கு தான் சொல்ல வரேன். இந்த 8வது ஸ்டெப் வந்து சான்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, காயின் வெட்டின காயினை திருப்பி எதுக்கு கொண்டு வராங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமான காயின்லாம் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இந்த சிப்பாய் கொண்டு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும். இப்போ கபடிலாம் வந்து அவுட் ஆயிட்டாங்கன்னா திருப்பி ஒரு ஆளை வந்து உள்ள என்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம திரும்ப உள்ள வந்திருக்கோம். எதுக்காங்கன்னா, இப்ப சப்போஸ் ராணியை விடுங்க, இந்த இடத்துல நீங்க ராஜா இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ராணி இருந்தாதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்ப ராஜா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும்போது நீங்க மூவ் பண்ணி இப்படி வச்சிட்டீங்கன்னா அடுத்த வந்து நீங்க செக் கொடுத்து அழகா ராஜாவை தூக்குறதுக்கு சம சான்ஸ். இப்ப நம்ம ப்ரொமோஷன் தான் பார்க்க போறோம். அதாவது சோல்ஜர் வந்து ப்ரொமோஷன் ஆகி வரும். அதாவது இந்த சைட்ல இருந்து அது ஒன்னொன்னா விளையாண்டு இந்த எண்டுக்கு வரும்போது, இந்த இடத்துல இது வரும்போது இத நான் இப்படி இந்த இடத்துல ராணியை வச்சுட்டு செக் வச்சுட்டு அடுத்து வந்து மூவ் பண்ணா மூவ்ல அப்படியே அடிச்சிடலாம், ஓகேங்களா ராஜாவை. இந்த மாதிரிதான் நம்ம ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. இதே ராணி வச்சா கியூனின் பேரு. இதே மூணுல ஏதாவது ஒண்ணு இங்க வச்சோம்னா அதுக்கு அண்டர் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. ஆனா இது இந்த 4 பொருள்ல எது வச்சா ராஜாவை தாக்கும், ராஜாவை வீழ்த்த முடியுமோ அதுதான் இங்க வைக்கணும். அப்பதான் ஈஸியா ராஜாவை தாக்கலாம். இந்த இடத்துல வந்து அது ப்ரொமோஷன் ஆகி இந்த இடத்துல வந்து நின்றுருக்கு. இந்த இடத்துல நிற்கும் போது இப்ப நம்ம இந்த இடத்துல எதை வச்சா ராஜா வீழ்த்தலாம் அப்படின்றது பார்க்கலாம். வந்து செக் கொடுத்துருக்கனால நம்ம ஒரே ஸ்டெப்ல தான் வீழ்த்தணும் ராஜாவை. இப்ப நம்ம ராணியை வச்சா கூட யானை வந்து இந்த பக்கம் வந்து ராஜாவை தாக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த பக்கம் வந்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் வந்தாலும் மூவ் பண்ணாலும் பிரச்சனை. இப்படி போலாம் லாக் பண்ணலாம். அது ஆல்ரெடி வந்து இந்த காணி இருக்கு. இந்த பக்கம் வரலான்னா இந்த மந்திரி வந்து தாக்குவாங்க. ஸோ அதனால இந்த ராணியை வச்சு நம்ம ராஜாவை வீழ்த்த முடியாது. அதனால இது வைக்க முடியாது. ப்ரொமோஷன் பண்ணி ஒரு பிரயோஜனம் இருக்காது. வந்து நம்ம பண்ண முடியாது. அதுக்குள்ள 3 அண்டர் ப்ரொமோஷன் சொன்னல, மந்திரி, குதிரை, யானை, இந்த 3ல எது வைக்கலாம்னா இது வச்சாலும் வராது, மந்திரி வச்சாலும் வராது. பாருங்க, ப்ரொமோஷன் ஆகி நம்ம குதிரையை வச்சோன்னா அழகா ராஜாவை தூக்கிடலாம். இல்லைன்னா வந்து அது டிரால முடிஞ்சிடும். இந்த இடத்துல ப்ரொமோஷன் வைக்கும்போது பார்த்து வைங்க. இது மெயினானது. இந்த இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம வைக்கிறதுல தான் இருக்கு. இதான் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சோல்ஜரை எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டேன். இப்போ நம்ம யானையை எப்படி அடிக்கலான்றத பார்க்கலாம். யானையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம காயின் இருக்கிறதுனால இப்படி தாண்டிட்டு நம்மளால போக முடியாது. இந்த காயின் இருக்கிறதுனால இந்த யானை வந்து எந்த இடத்துக்கும் மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ஆல்ரெடி வந்து நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப இந்த காயின் இல்லாம இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இவரு போய் அழகா தாக்கலாம். அவரு அப்படிதானே? பாருங்க, இவரு என்ன சொன்னால காயின் இருக்க வரைக்கும் தான் அவர் தடையா இருப்பாரு.
இப்ப காயின் இங்க இருந்தா கூட அவனால அடிக்க முடியாது. காயின் தடங்களா இருந்துச்சுன்னா அவனால யானையால அடிக்க முடியாது. அதே நம்ம காயின் தடை இல்லாம இருந்துச்சுன்னா ஃப்ரீயா ஓப்பனா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா அவர் போய் இதை தூக்கலாம். இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இவரு என்ன பண்ணுவார் தெரியுமா, நீங்க அவரு என்ன அவரும் அதே மாதிரி தூக்கிடலாம் பண்ணலாமா. அடுத்து அவர் இப்படி மூவ் பண்ணுவாரு. மூவ் பண்ணிட்டாருன்னா அழகா இந்த பக்கம் தான் அடிக்கணும்னு கிடையாது, இந்த பக்கம் அடிக்கலாம் நான் சொல்லியிருந்தால இப்படியும் தூக்கலாம் அவரு. இதே அவர் சென்டர் பகுதியில இருந்தா கூட ஸ்ட்ரெயிட்டா இப்படியே நேரா தூக்கலாம். அடுத்து ராஜாவுக்கு செக்கு கூட வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். யானையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஆனா அதனால வெட்டிக்கலாவோ இல்ல அரிசாண்டாலாவோ மட்டும்தாங்க போக முடியும். குறுக்க கிராஸா மட்டும் போகவே முடியாது. காயை அடிக்கணும்னு நினைச்சா இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும். இந்த 2 இடத்த தான் அவங்களால தாக்க முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிப்பாரு, இப்படி அடிப்பாரு. இந்த சைடும் அடிக்கலாம், இந்த சைடும் அடிக்கலாம். ஆனா அவனால அடிக்க முடியாதது இந்த கிராஸ் ஒண்ணுதான். இப்ப இந்த ஒரு அடிக்க முடியாதுன்னா நான் பிளாக் வச்சு காட்டுறேன். அதுக்காக இது காயின் அடிக்கிறது இல்லை, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த பக்கம் மட்டும் அவனால அடிக்கவே முடியாது. ஆனா இந்த பகுதி மட்டும் அவரால் எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அவரால் ஈஸியா தாக்கிடுவாரு. இப்படி தாக்குவாரு, இப்படி தாக்குவாரு, இப்படி தாக்குவாரு, இப்படி தாக்குவாரு. இதுதான் யானையுடைய கேப்சர் பண்றது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்ததா ஓகே, ஃபர்ஸ்ட் சோல்ஜரை பார்த்துட்டோம், 2வது யானை எப்படி அடிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ குதிரை. ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே இவரு ஸ்ட்ரெயிட்டா மட்டும் அடிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இந்த ரைட்டா லெஃப்டா ரைட்டா அப்படிதான் போவாரே தவிர ஸ்ட்ரெயிட்டா அவனால எந்த காயினையும் அடிக்க முடியாது. இப்ப குதிரை பத்தி சொல்லணும்னா ஒரு காயின் முன்னாடி இருந்தா கூட அவர் ஜம்ப் பண்ணி 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு லெஃப்டா ரைட்டான்னு அவர் பார்ப்பாரு. அது அவருடைய முடிவு. காயின் இருந்தா இந்த பக்கம் தான் அடிச்சுக்குவார் அவரு. 2 காயின் அவங்களுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காயின் ஆப்போசிட் காயின் இருந்துச்சுன்னா அவர் இப்படி இப்படியும் அடிக்கலாம், இப்படியும் அடிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி அடிப்பாரு. இதே அவர் சென்டர் பகுதியில் இருக்காருன்னா அவர் எப்படிலாம் தாக்குவாருன்னு ஆல்ரெடி நான் வச்சு காட்டியிருந்தேன்ல. இந்த காயின் வைக்கல நான் உங்களுக்கு காரணம். இது சுற்றி அவர் எப்படி இங்கே பாருங்க, 2 ஸ்டெப் வச்சிடறாரா இந்த பக்கம் அடிச்சிடுவாரு, 2 ஸ்டெப் வச்சிடறாரா இந்த பக்கம் அடிச்சிடலாம், 2 ஸ்டெப் வச்சா இந்த பக்கம் அடிக்கலாம், 2 ஸ்டெப் வச்சா இந்த பக்கம் அடிக்கலாம். இந்த சென்டர் பகுதி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் தாக்குவாருன்னு சொல்லியிருந்தால இப்படிதான் அவர் அடிக்கிறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைனல் டச் வரைக்கும் இருந்தாருன்னா இவரும் ராணி மட்டும் இருந்தாலும் போதுங்க, ஆட்டத்தை சூப்பராக மூவ் பண்ணி போயிடலாம். யானை கூட மெயின் தான். இது உங்க 3 பேர் இருந்தால் மட்டும் எப்படியோ சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக எதிரியை நல்லா தாக்கிடலாம். அதை பாதுகாத்தாரு தான் நம்ம கையில் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல 2 ஸ்டெப் வந்துட்டார்ல, 2 ஸ்டெப்பு இந்த பக்கம் ராணியை அழகா தூக்கிடலாம். இப்படி தூக்கிடலாம். இந்த இடத்துல அவர் வந்துட்டாருன்னா அழகா ராஜாவை செக் வச்சு தூக்கிடலாம். பாருங்க, எல் ஷேப்ல ராஜாவை அழகா இப்படி தூக்கிடலாம். மற்ற காயினாவது என்ன சொல்றது, கிட்டக்க இதெல்லாம் போகணும்னா கிட்டக்கு வரைக்கும் போகணும். ராஜா கிட்டக்கு போய் நின்று மோதி பார்க்கணும். இவர் தூரத்துல இருந்து அழகா தூக்கிடுவாரு, எல் ஷேப்ல தூக்கிடுவாரு. யானையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்னா தான் ராஜாவை அப்படி தாக்குவாரு. இவர் என்ன காணிக்குள்ள இருந்தா கூட இவர் ராஜாவை தூக்கிடலாம், செக் வச்சு தூக்கிடலாம். இதே யானையா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், ராணி, இத்தனை பேர்ல தாக்குறதா இருந்தாலும் இவங்களுக்கு இந்த இடத்துல ராஜாக்கு எந்த காரணமே இருக்கக்கூடாது. இருந்தா மட்டும்தான் இவங்கெல்லாம் இப்ப ராணியா தூக்கி விடுவாங்க. மந்திரி கூட இப்படி மூவ் பண்ணி இப்படி அடிச்சுக்குவாங்க. இவங்களும் அதே மாதிரி யானை இது மாதிரி தூக்குவாங்க. ஆனா இந்த காணி எத்தனை காணி இதை சுத்தி ராஜா வச்சு பாதுகாப்பா இருந்தா கூட ஆனா குதிரை ஈஸியா போய் அவங்கள அட்டாக் பண்ணி ராஜாவை தூக்கிடுவாரு. இதுதான் குதிரைக்கான பவர்.
இது எந்த காயின் இருந்தா அவங்க காயின் இருந்தாலும் சரி, நம்ம காயின் இங்க இருந்தா கூட எது இருந்தாலும் இவர்கிட்ட அசால்ட்டா வந்து ராஜாவை தூக்கிடுவாரு. இதே மற்ற காயின்லாம் இருந்தா அவங்க இந்த இடத்துல எந்த காயின் இருந்தாலும் அவங்களால அடிக்க ஏன்னா ராஜாவை ஓரளவு தடுத்துருவாங்க. ஆனா இவர் மட்டும் எத்தனை காயின் இருந்தாலும் அசால்ட்டா தூக்கிடுவாரு. அதனால குதிரையை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணும். இப்ப வந்து யானை எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். குதிரை எப்படி வந்து அடிப்பாங்க, சோல்ஜர் எப்படி அடிப்பாங்கன்னுன்றத 3 விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போகுது பிஷப், அதாவது மந்திரி வந்து எப்படி அடிப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் வந்து எப்படின்னா அப்படி இருக்காருன்னா வந்தது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கிராஸ்ல தான் அவர் மூவ் பண்ணுவாரு. இந்த பக்கம் கிராஸ்ல தான் அவர் மூவ் பண்ணுவாரு. இவங்க வந்து பிளாக் பக்கமே வந்து அடிப்பாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க வந்து ஒயிட் பக்கமே வந்து காயின் வந்து அடிப்பாங்க. இவங்க பிளாக்னா இவங்க ஒயிட் அடிப்பாங்க. அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எப்படியே இந்த பிளாக் சைடு உள்ள காயின் எல்லாம் இவங்க வந்து அடிப்பாங்க. இவங்க வந்து ஒயிட் சைடு உள்ளதெல்லாம் இவங்க அடிப்பாங்க. அதாவது இப்போ இவங்க இருக்குல்ல சிப்பாயி இப்படி இருக்குன்னா இவங்க பிளாக் அசால்ட்டா வந்து இப்படி தூக்கிடுவாங்க. இவங்க வந்து வீட்டுல இருந்து வந்து இப்படி தூக்குவாங்க. இதுக்கு தான் ரெண்டுமே வந்து கிராஸா தான் அடிக்க முடியும். இவங்களால ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டெப்பு மூவும் பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டா அடிக்கவும் முடியாது. இவங்க கிராஸா மட்டும்தான் அடிக்க முடியும். இப்ப அவங்க ராஜாவை அடிக்கனா கூட சோல்ஜர் இருந்தா அவங்களால அடிக்க முடியாது. சோல்ஜரை தான் அடிப்பாங்க, ராஜாவை அடிக்க முடியாது. நான் சொன்னல முன்னாடி எந்த காயின் இருந்தாலும் அவங்களால தாண்டிட்டு அடிக்க முடியாது. எது இருக்கோ அதுதான் அவங்களால வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ எதுவுமே இல்லாம இந்த இடத்துல வந்து காயின் இல்லாம இருந்துச்சுன்னா இவங்க அசால்ட்டா வந்து ராஜாவை கொடுத்து இவங்க அசால்ட்டா தூக்கிடலாம். இதுதான் இவங்களுடைய பவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மந்திரிக்கும் சரி, யானைக்கும் சரி, ராணிக்கும் சரி, இந்த 3 பேருக்குமே சரி, காயின் முன்னாடி இருந்தா அதை தாண்டிட்டு போய் அவங்களால அடிக்க முடியாது. காயினை வேணா முன்னாடி வேணா இருந்தா அடிக்கலாம், ஆனா காயினை தாண்டி அவங்களால எந்த இதுவும் அடிக்க முடியாது. குதிரைக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்ப தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு மந்திரி எப்படி அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். கிராஸா அடிக்கணும், ஸ்ட்ரெயிட் பார்வை கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இவங்க வந்து கிராஸ் அடிப்பாங்க. யானை வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். ஆனா யானையால கிராஸா போக முடியாது, மந்திரியால கிராஸா மட்டும்தான் போக முடியும். ஸ்ட்ரெயிட் மூவ் எடுக்க முடியாது. இந்த வேலையை வந்து இவங்க செய்ய முடியாது, இவங்க வேலையை அவங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். இவங்களுக்கு ஒரு வேலைன்னா இவங்களுக்கு ஒரு வேலை, ரெண்டும் ஒரே வேலையா இருக்காது. இவங்க ஸ்ட்ரெயிட்டா தான் அடிப்பாங்க, இவங்க கிராஸா தான் அடிப்பாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கான வித்தியாசமே. கடைசியா முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னு சொன்னா, நான் அடிக்கடி சொன்ன மாதிரி ராணி தாங்க ராஜாவை பொக்கிஷமா பாதுகாப்பாங்க. எப்படின்னா இவங்க எல்லா பக்கமும் வந்து தாக்குவாங்க. அது எப்படின்னா பாருங்க, ராணி எந்தெந்த இடத்துல அடிக்கலாங்க அப்படின்றது நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, அவங்களால ஸ்ட்ரெயிட்டாவும் அடிக்கலாம், அவங்க கிராஸாவும் அடிக்கலாம். பாருங்க, கிராஸாவும் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாவும் ராஜாவை தாக்குறாங்க. இந்த மாதிரி சிப்பாயி வந்து என்ன சொல்றது, கிராஸாவும் அடிக்கிறாங்க. அவருடையது இந்த ஒரு ராணிக்கு இருக்குதுங்க. அவங்களால ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ண முடியும். காயின் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவும் அடிக்கவும் முடியும். இந்த காயினும் இல்லாம இருந்தா அவங்க ஸ்ட்ரெயிட்டாவும் அடிக்கலாம். அவங்க காயின் ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களால இந்த பக்கம் அடிக்க முடியாது. இது வரைக்கும் அவங்க மூவ் பண்ணிக்கலாமே தவிர, ஆனா என்ன சொல்றது, இந்த ராஜாவை வந்து அவங்களால அடிக்க முடியாது. இந்த காயின் இல்லைன்னா அசால்ட்டா வந்து அவங்க அடிச்சு தூக்கிடுவாங்க. இப்படி வந்து அடிச்சு தூக்கிடுவாங்க, இந்த இடத்துல வந்து அடிச்சு அவங்க தூக்கிடுவாங்க. அந்த காயின் இருக்கிறதுனால அவங்களால இதை மூவ் பண்ண முடியாது. நான் சொன்னல, குதிரை பவர் மட்டும் இவங்களுக்கு இருக்காது. ஆனா குதிரையுடைய பவரும் யானையுடைய பவரும் இதுக்கு இருக்கு. ராணிக்கு தான் எல்லா பவர் இருக்கு. நான் சொன்னல, ஆட்டத்திலே கடைசி வரைக்கும் இந்த ராணியை நீங்க பாதுகாப்பா வச்சீங்கன்னா கடைசியா ஈஸியா வந்து ராஜா அசால்ட்டா நீங்க தூக்கி வின் பண்ணிடலாங்க. இதுதான் முக்கியமானது. எல்லாத்துக்கும் என்னென்ன பவர் இருக்கு, எப்படி
மூவ் பண்ணணும், எப்படி அடிக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ராஜா ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ராஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் காயின் அடிக்கலாம் அப்படின்றத நான் சுற்றி வச்சுருக்கேன். காயின் பாக்ஸ் மட்டும்தான் அவனால் அடிக்க முடியும். ஒரு ஸ்டெப்பு தான் ராஜாவில் மூவ் பண்ண முடியும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் ராஜாவை மூவ் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதனால் இப்போ இப்படி அடிக்கலாம், இல்லை கிராஸாகவும் அடிக்கலாம். இவருக்கு ஸ்ட்ரெயிட் பார்வையும் இருக்குது, அதே மாதிரி கிராஸாகவும் அடிப்பார். ஆனால் அவரால் ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் அடிக்க முடியும். 2 ஸ்டெப்லாம் இவர் இப்படி தாக்க முடியாது. அவரால் இப்படி தாண்டிட்டு காயினை தாண்டியும் இந்த மாதிரி 2 ஸ்டெப்பும் அடிக்கவும் முடியாது. இப்படி தான் அடிக்க முடியும். இல்லை அப்படி இந்த மாதிரி இடத்துல தான் அடிக்க முடியும். இப்படி தான் அவர் அடிக்க முடியுமே, வேறு எதுவுமே பண்ண முடியாது. சைடு வந்துட்டாருன்னா நீங்கள் அவரை இப்படி தான் அடிக்க முடியும். ஒன்று இப்படி அடித்து தூக்குவார், இல்லை என்ன சொல்கிறது இப்படி கிராஸாக அடிப்பார். அவருக்கு இந்த பாக்ஸ் இல்லை, வெறும் அவரால் 5 கட்டை மட்டும்தான் அவரால் அடிக்க முடியும். எந்த பக்கமும் அவருக்கு கட்டம் இல்லை. ஏன்னா அவர் சென்டர் பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த 9 பாக்ஸ் அவருக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த பகுதி ஓரத்தில் இருந்தார்னா இந்த சைடாக இருக்கு பாருங்க, இந்த 5 கட்டம் மட்டும்தான் அவரால் இப்படி அடிக்க முடியும். இல்லை இப்படி அடித்து தூக்குவார். ஆனால் 2 கட்டம் அவரால் இப்படி மூவ் பண்ண முடியாது. அவரால் 2 கட்டம் மூவ் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் இந்த சைடும் இருந்தால் சேம் தான். இப்போ ராஜா கார்னர் முனைக்கு வந்துட்டாருன்னா இந்த சைடு இப்படி மூவ் பண்ணுவார், அப்புறம் இந்த சைடு இப்படி மூவ் பண்ணுவார், கிராஸாக இப்படி மூவ் பண்ணுவார். 3 கட்டம் மட்டும்தான் அவரால் மூவ் பண்ண முடியும். அதுவே அடிக்கிறதா இருந்தால் கூட, கேப்சர் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த 3 கட்டம் மட்டும்தான் அவரால் முடியும். ஆப்போசைடை காயின் அடிக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி தான் அடித்து தூக்குவார். இப்போ ராணிக்கு இருக்கிற பவர் கூட இவருக்கு சுத்தமாக இருக்காது, அவ்வளோ பவர் கிடையாது. இவர் ஒரு பாதுகாப்பாக தான் இருப்பார், அவ்வளோதான். ஒரு ஸ்டெப்பு தான் அவர் மூவ் பண்ணி எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக தான் எடுத்து நடவடிக்கை எடுப்பார். ராணி தான் எல்லாருக்கான பதவி அதிகம் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எந்தெந்த மூவ் எப்படி காயின் அடிக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன், அதாவது எது காயினுக்கு நான் கம்பேர் பண்ண போகிறேன். கரெக்டாக சொல்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் நேரத்தில் இன்ட்ரெஸ்டாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த ராணிக்கு இதோடைய 4 பவர் இருக்குது. அதாவது ராஜாவுடைய பவர் இருக்குது, யானையுடைய பவர் இருக்குது, மந்திரியுடைய பவர் இருக்குது, சிப்பாயுடைய பவர் இருக்குது. சோல்ஜர் இப்போ ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணுவாங்க, இப்படி கிராஸாக அடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த பவர் அவங்களுக்கு ராணிக்கு இருக்குது. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இப்படி கிராஸாக தான் அடிப்பாங்க, அந்த பவரும் இந்த ராணிக்கு இருக்கு. ஓகே, முடிஞ்சிச்சு. யானையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க, குறுக்கவும் அடிப்பாங்க. அந்த பவரும் இந்த ராணிக்கு இருக்கு. ராஜா ஒரு ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணுவார், அப்படி கிராஸாக மூவ் பண்ணுவார், இப்படி கிராஸாக மூவ் பண்ணுவார். அவ்வளோதான். அதாவது ராஜா எப்படி மூவ் பண்ணுவார்னா 9 கட்டத்துக்குள்ளே தானே, அதுவும் இவங்களால மூவ் பண்ண முடியும். கிராஸாகவும் மூவ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டெப்பாகவும் வைப்பாங்க. எல்லா பதவியும் இந்த ராணிக்கு இருக்குது. ஸோ இவங்களுக்கு பவர் இல்லாதது ஒன்றுன்னு சொன்னால், காயின் முன்னாடி இருந்தால் மட்டும் அவங்களால அடிக்க முடியவே முடியாது. இந்த குதிரையுடைய பவரும் இவங்களுக்கு இல்லை. இதே குதிரையாக இருந்தால் இந்த இதை தாண்டிட்டு கூட அவங்களால மூவ் பண்ணி போக முடியும். ஆனால் குதிரை அசால்ட்டாக இவங்களை தாக்கி இந்த காயினை தாண்டி இவங்க போய் அடிச்சிருவாங்க. ஆனால் ராணி இவங்களை தாண்டிட்டு போய் அடிக்க முடியாது. இதுதான் இவங்களுக்குள்ள வித்தியாசம். இந்த குதிரையுடைய பவர் மட்டும் இந்த ராணிக்கு இல்லை, அவ்வளோதாங்க. இதுதான் கேமுடைய முக்கியமானது. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அன்னைக்கு நேர்பார்வை தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தான் நடந்து போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்படி போகும், இல்லைன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அவ்வளோதான் அவங்களால முடியும். ஆனால் மந்திரி இந்த மாதிரி கிராஸாக மட்டும்தான் போக முடியும்.
இந்த பக்கம் கிராஸாக போக முடியும், அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் போகவே முடியாது. இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். இந்த மந்திரி வந்து யானை மாதிரி போக முடியாது, யானை வந்து மந்திரி மாதிரி போக முடியாது. இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். சிப்பாய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி மூவ் பண்ணிடுச்சுன்னா அது பின்னாடி வரவே முடியாது. செஸ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி போயிட்டே தான் இருக்கணும், பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் காய் அடிக்கணும்னா கூட முன்னாடி தான் அடிக்க முடியும், பின்னாடி அவங்க அடிக்க முடியாது. இது முக்கியமாக சிப்பாயை பற்றி தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ இந்த 5 காயினும் இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணி இந்த சைடு போனாலும், இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், ராணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி முன்னாடி போனாலும் அவங்க ஆப்போசிட் சைடு போயிட்டா கூட திருப்பி அவங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். ஆனால் இந்த 4 காயினும் இதே மாதிரி முன்னாடி போயிட்டு திருப்பி பின்னாடி நம்ம இடத்துக்கே வந்துடலாம். இந்த 5 காயினும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி போனாலும் சரி பின்னாடியும் வரலாம், முன்னாடி மூவ் பண்ணலாம். இந்த 5 காயினுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வந்து கேஸ்டில் ரூல்ஸ்லாம் என்னென்னே தெரியாது. ஸோ இந்த செஸ்ஸில் வந்து நான் கேஸ்டில் ரூல்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ கேஸ்டில் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க முதல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ராஜாவுக்கு நேராக வந்து எந்த காயினும் இல்லாமல், அதாவது நம்ம காயின் எதுவுமே முன்னாடி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தற்காப்புக்காக இதை வந்து இடம் மாற்றி வைப்போம். அதுக்கு தான் கேஸ்டில் நாம பயன்படுத்துகிறோம். எந்த காயின் இல்லை அப்படின்னா அவங்க ஆப்போசைடு உள்ள காயின் வந்து நம்மளை தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம ராஜாவை தப்பிக்க வைக்கணும்னா ஒன்று இந்த சைடு மூவ் பண்ணணும், இந்த மாதிரி காலியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த காயின் இருக்கக்கூடாது. நம்ம 2 பக்கமும் காயின் எதுவுமே இல்லாமல் யானை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கேஸ்டில் பயன்படுத்தலாம். அதுவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்னாடி வந்து இதை ஒரு வாட்டி கூட மூவ்மெண்ட் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மூவ் பண்ணியிருக்கவே கூடாது. யானையாக இருக்கட்டும் இல்லை ராஜாவாக இருக்கட்டும், 2ஐயும் ஒரு வாட்டி கூட இப்படி ஒரு வாட்டியோ இப்படி மூவ் பண்ணியிருக்க கூடாது. இதையும் ஒரு வாட்டியாவது இப்படி கொண்டு போய் அவங்க ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம கேஸ்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கேஸ்டில் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி மூவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது இந்த விளையாட்டுலேயே நம்ம கேஸ்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லா காயினும் மூவ் பண்ணால் கூட இந்த யானையும் ராஜாவையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போதான் இந்த வந்து கேஸ்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த விளையாட்டில் விளையாட முடியும். இப்போ இந்த இது எப்படி மூவ் பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ராஜாவை தான் மூவ் பண்ணணும், யானையை மட்டும் மூவ் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் படி தப்பு. வந்து இப்போ இந்த சைடு வந்து ராஜா 2 கட்டம் மூவ் பண்ணுவார், சரியா? அதுக்கப்புறம் இந்த யானை வந்து அவரும் ஒரு 2 கட்டம் மூவ் பண்ணுவார் இந்த சைடு இருக்கும்போது. இப்படி அவரால் மூவ் பண்ண முடியும். அதுவே அவரு இப்படி மூவ் பண்ண போறாரு, இல்லை இந்த சைடு நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அவரு இந்த மாதிரி 2 கட்டத்தை மூவ் பண்ணலாம். யானை மட்டும் 3 கட்டம் மூவ் பண்ணுவாங்க. இந்த சைடு வந்து அவங்களால 2 கட்டம் தான் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த பக்கம் வந்து 3 கட்டம் வந்து அவங்க மூவ் பண்ணலாம். ஏன்னா ராஜா இந்த இடத்துல தானே இருக்காரு, அதனால 3 கட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வைக்கும்போது அவங்க கிட்ட ரூல்ஸ் சொல்லும்போது நான் கேஸ்டில் யூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இப்படி இதை 2 கட்டம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது யானையை மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ராஜா வச்சீங்கன்னா கேஸ்டில் வந்து ரூல்ஸ் படி ஏத்துக்க மாட்டாங்க, ஆப்போசிட் உள்ளவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இத ராஜாவை 2 கட்டம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம யானையை மூவ் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ் படி கரெக்ட், ஓகேவா? இந்த சைடு நீங்க மூவ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜாவை 2 கட்டம் வச்சுட்டு இந்த மாதிரி 2 கட்டம் இங்க இந்த பக்கம் நீங்க மாற்றி வச்சுக்கலாம். இது இந்த பக்கம் ரூல்ஸுக்கு 3 கட்டம், இந்த பக்கம் ரூல்ஸுக்கு யானைக்கு 2 கட்டம் தான், ஓகேவா? இப்படிதான் கேஸ்டில் யூஸ் பண்ணணும். ஆனா கேஸ்டில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து செக்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இப்போ ராணி வந்து இதுல செக் விட்டு வச்சிருக்கிறாங்க, செக்ல வந்து அவங்க அடிக்க போறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம கேஸ்டில் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பா கூடவே கூடாது, ரூல்ஸ் படி தப்பு.
அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. செக்ல இருக்கும்போது கண்டிப்பா ராஜாவை மூவ் பண்ண முடியாது. அதை நீங்க மூவ் பண்ணாம வச்சிருந்தா கூட இப்படி நான் மூவ் ஒரு வாட்டி கூட பண்ணல அப்போ கூட வைக்கலாமான்னா வைக்க கூடாது. ஏன்னா அவங்க செக் வைக்கும் ஒரு நேரத்துல நம்ம இந்த நேரத்துல வந்து நம்ம கேஸ்டில் வந்து பயன்படுத்தவே கூடாது. அதே வந்து சப்போஸ் ராணி வந்து யானை அடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த டைம் மட்டும் நீங்க கேஸ்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப கூட ராஜாவை 2 கட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணிக்கணும். அதுவே வந்து ராணி வந்து யானையை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேப்சர் பண்ண போகுது, ராணி வந்து யானையை கேப்சர் பண்ண போகுதுன்னா நம்ம அப்போ சேவ் பண்ணிக்கலாம் யானையை. அதாவது இந்த மாதிரி 2 கட்டத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த யானையை இந்த பக்கம் மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி மாற்றி வச்சு கேஸ்டில் பண்ணி யானையை தப்பிக்க வைக்கலாம். அதுவே வந்து ராஜா இந்த இடத்துல இருக்கும்போது ராணி வந்து இந்த மாதிரி செக் வைக்கும்போது ஸ்டேஜில் வந்து ராணி வந்து ராஜாவை செக் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கேஸ்டில் பண்ணக்கூடாது. அது பயன்படுத்தினா கூட ஆப்போசிட் உள்ளவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் ரூல்ஸு. கேஸ்டிலை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கையை வந்து மூவ்மெண்ட் எடுத்து வைக்கிறது, ராஜாவை தான் 2 கட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது யானையை 2 கட்டை எடுத்து வைக்கணும். இது ஃபஸ்ட்டு. 2வது வந்து ராஜா வந்து எந்த மூவ்மெண்ட்டும் ராஜாவும் யானையும் எந்த மூவ்மெண்ட்டும் ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கக்கூடாது. எந்த மூவ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸ்டிலை பயன்படுத்த முடியும். 3வது ரூல்ஸு, இப்போ செக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ராஜாவை வந்து கேஸ்டிலை பயன்படுத்தக்கூடாது. 4வது ரூல்ஸ் வந்து ராணி வந்து யானையை கேப்சர் பண்ண போதுன்னா அப்போ நம்ம இதில் கேஸ்டில் பண்ணிக்கலாம். ராஜா செக்கில் இருக்கும்போது மட்டும் தான் பண்ண முடியாது. ராணி வந்து யானையை அடிக்கும்போது நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். எப்படி கேப்சர் பண்ணணும்னா இப்போ ராஜாவை இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு இப்போ யானையை 3 ஸ்டெப்பு மூவ் பண்ணி தப்பிக்க வைக்கலாம். இந்த மாதிரி தப்பிக்க வச்சு கேஸ்டிலை பயன்படுத்தலாம். இந்த கரெக்டான முறையில் வந்து நீங்கள் கேஸ்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் ஆகலாம். கேஸ்டில் வந்து முக்கியமாக வந்து ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கேஸ்டில்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இதை வந்து நீங்கள் நல்லா ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கேமில் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக வின் ஆகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஸ்ஸுடைய கேம் முடியணும்னா ராஜாவுக்கு செக்மேட் வச்சா மட்டும்தான் முடியும். செக்கு வேறு செக்மேட் வேறு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ராணி வந்து இப்போ மூவ் பண்ணுற சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ராணி இப்படி மூவ் பண்ணி இப்படி வைக்கிதுன்னா இப்படி மூவ் பண்ணும்போது நம்ம செக்குன்னு வச்சிடணும். அடுத்த வாட்டி விளையாடும்போது செக்கு ராஜாவை அடிக்க போகிறோம்னு அர்த்தம். அதனால் இப்போ செக்குன்னு வச்சாச்சு. ராஜா என்ன பண்ணுவார், தப்பிக்க பார்ப்பார். ஒன்று மூவ் பண்ணி தப்பிப்பார், இல்லைன்னா வந்து ஒரு காயினை முன்னாடி வச்சு பாதுகாப்பாக இருந்துக்குவார். அதாவது இப்போ வந்து இவர் செக்குலேருந்து தப்பிக்கணுன்னா இப்போ மந்திரி இந்த பக்கம் மூவ் பண்ணார்னா இப்போ அவங்களால ராஜாவை அடிக்க முடியாது. இப்போ மந்திரி வந்து ராணி அடிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ராணி வந்து மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகேவா? இப்படி தான் நம்ம ராஜாவை தப்பிக்க விடுறது, பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இது செக்குனா வந்து அவங்களுக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கும் நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அவர் தப்பிச்சிட்டாருன்னா செக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் தப்பிக்க முடியலன்னா வின்னரு ஒயிட் காயின் தான். இப்போ இது செக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம செக்மேட்னா என்னென்னு பார்க்கலாம். செக்குனா உங்களுக்கு என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ செக்மேட்டுனா இப்போ எல்லா பக்கமும் ராஜா வந்து லாக் ஆகிடுவார். அதுதான் வந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ராஜா இருந்தார்னா அதான் செக்மேட்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். இப்போ செக்மேட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து எல்லா காயினும் இந்த மாதிரி விளையாண்டு வச்சுருக்காங்கன்னா இப்போ நம்ம ஒயிட் காயினு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம செக்மேட்டுன்னு நம்ம கொடுக்க போகிறோம். எதனால் செக்மேட் கொடுக்குறோம்னா ஒன்று செக்குனா இவர் என்ன பண்ணியிருப்பார், ஒன்று மூவ் பண்ணுவார், இல்லைனா ஒரு காயினை எடுத்து முன்னாடி வச்சு பாதுகாத்துக்குவார். ஆனால் மூவ் பண்ணுறதுக்கு காயின் இல்லை. இப்போ என்ன பண்ணுவார்னா அவர் ராஜானால் மூவ் பண்ணுற ஒரே இடம் இந்த 5 இடம் மட்டும்தான். மூவ் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா இப்போ இதை இப்படி வச்சாருன்னு நினச்சிக்கோங்களேன், நேராக வந்து மந்திரி அடிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்தானா ராணி வந்து அடிச்சிருவாங்க.
சப்போஸ் இவங்க வந்து பிளாக் காயின் வச்சு இப்போ நம்ம இந்த சிப்பாயை அவர் தூக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் செக்மேட் நான் கொடுத்தா கூட இவர் அடுத்த மூவ் வந்து இந்த மாதிரி நம்ம பிளாக் காயினை தூக்குனா கூட அடுத்து ராணி மூலிமா அவருக்கு இந்த ராஜா அடிப்படுறது கன்ஃபார்ம் ஆகிடும். இவர் இந்த இடத்துல தான் தாக்க முடியும், இந்த இடத்து வரைக்கும் அவர் வர முடியாது. யானை அடித்தாலும் இந்த காயின் வரைக்கும் தான் அவரால் அடிக்க முடியும், அதனால் அதுவும் முடியாது. இந்த இடத்துக்கு அவர் மூவ் பண்ணார்னா சோல்ஜர் வந்து இவர் வந்து அடிச்சிடுவார். அதே வந்து இப்போ இந்த இடத்துக்கு அவர் மூவ் பண்ணார்னா யானை வந்து இவரை தாக்கிடுவார். அவர் இப்போ இந்த இடத்துக்கு வந்தார்னா குதிரை வந்து அழகாக வந்து தாக்கிடுவார். அந்த 5 இடமும் அவர் மூவ் பண்ணாலும் அவர் லாக் ஆகிடுவார். எந்த பக்கம் அவர் மூவ் பண்ணாடிய சூழ்நிலை இருந்தார்னா காயின் முன்னாடி எதுவும் வைக்க முடியாதா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம செக்மேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த சைடுனாலும் மூவ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேலண்டாக யோசித்து இந்த மாதிரி மூவ் பண்ணாத அளவுக்கு வச்சிங்கன்னா செஸ்ஸு கேமு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஒயிட் காயின் தான் அவங்க தான் வின்னர் ஆகிடுவாங்க. இது செக்மேட்டுக்கான வித்தியாசம் இது தான். செக்குக்கும் செக்மேட்டுக்கும் வித்தியாசத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் செஸ்ஸை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் சூப்பராக சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.